உதாரணத்துக்கு ஒரு காரியத்துக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரே இந்த காரியத்தை தாங்கன்னு சொல்லி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறேன், நார்மலாக ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ணிட்டு நம்ம அப்படியே எந்திரிச்சு வர்றோம். அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம். அது நாணயத்தோட ஒரு பக்கம் மாதிரி. இன்னொரு பக்கம் என்ன தெரியுங்களா? நான் அதை பெற்றுக்கொண்டதாக விசுவாசிக்கும் பொழுது, ஆனால் ஆக்சுவலி இன்னும் வரலது. நம்ம கேட்கிற, வாஞ்சிக்கிற, விரும்புகிற ஒரு காரியத்தை ஜெபத்தில் வச்சாச்சு, அது ஜெபம் பண்ணி முடிச்சாச்சு, அதை நாம் பெற்றுக்கொண்டதாக விசுவாசிக்க வேண்டும். அப்ப இருந்து தான் இறங்கி வருது. 2 கையை தட்டுங்க. இட் இஸ் a formula of faith. விசுவாசத்தின் ஃபார்முலா அதுதான். நாம் விசுவாசத்தினால் தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட வியாதியில் இருந்தாலும், எப்பேற்பட்ட நெருக்கத்தில் இருந்தாலும் தேவனிடம் செபித்து அந்த விசுவாசத்தை நாம் ஆப்ரேட் பண்ணும் பொழுது தேவன் நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிறவராக, விசுவாசத்தின் மூலமாய் நமக்கு அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார்.